அண்மைச் செய்தி. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது கழக நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தேர்தல் விதிகளை மீறி திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி திமுக வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய விதிகளை மீறி கூடுதல் ஆட்களை அழைத்து சென்றதாக திமுக வேட்பாளர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திமுக வேட்பாளரின் விதிமீறல்களை அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கண்டித்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். திமுக வேட்பாளர் தேர்தல் விதிமுறைகளை மீறி கூடுதல் ஆட்களை தேர்தல் தாக்குவதற்காக தற்போது அவர் அழைத்து சென்றிருக்கிறார். இது தற்போது அங்கு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திமுகவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய மணிமாறன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அந்த நிலையில் அந்த பகுதியில் ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய அலுவலகத்திற்கு முன்பாக 100 மீட்டர் தூரத்திற்கு எந்த வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாது. அதே போன்று வேட்பாளருடன் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என ஏற்கனவே விதிகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த ஒவ்வொரு வேட்பாளர்கள் வருகை, குறிப்பாக கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் உள்ளிட்டவரும் கூட வேட்புமனு தாக்கல் வருகை தந்த போது அவர்களுடன் 4 பேர் மட்டுமே அனுமதித்தார்கள். ஆனால் திமுக வேட்பாளர் மணிமாறன் வரும்போது மட்டும் கூடுதலாக அவருடன் சேர்ந்து அந்த அனுமதிக்கப்பட்ட ஆட்களை விட கூடுதலான ஆட்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதே போன்று திமுக வேட்பாளர் மட்டும் காரில் அந்த 100 மீட்டர் இடத்தை கடந்து நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த அலுவலகத்திற்கே வருகை இருந்தார். இந்த நிலையில் இதுபோன்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் அதே போன்று அங்குள்ள காவல்துறையினரும் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அங்கு இருந்த கழக வேட்பாளர் மற்றும் கழகத்தினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதனை அடுத்தாக அவர்கள் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என காவல்துறையினர் தெரிவித்து பின்னர் அனுமதிக்கப்பட்டார்கள். தொடர்ச்சியாக ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் தான் அனைத்து வேட்பாளர்களுக்கும் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இந்த நிலையில் திமுகவினருக்கு மட்டும் தனியாக கூடுதலான ஆட்கள் அனுமதிப்பது, வாகனங்களை அனுமதிப்பது உள்ளிட்டவை என்பது ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடியது. திமுகவிற்கு ஆதரவாக தேர்தல் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணமும் கூட எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் காவலர்களை தள்ளிவிட்டு அதிகாரிகளை மீறி அதிகாரிகள் கூறியதை கடந்தும் கூட திமுகவினர் 4க்கும் மேற்பட்ட நபர்கள் வருகை தந்தக்கூடிய ஒரு அத்துமீறலும் நடைபெற்றது. எனவே இதுபோன்ற அத்துமீறல்களை கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக திமுகவினர் இதுபோன்ற விதிமீறல்களில் ஈடுபட்ட போது கழகத்தினர் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற ஒரு வேட்புமனு தாக்கலிலே இதுபோன்ற விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய திமுகவினர் இன்னும் இதுபோன்ற பிரச்சாரங்களில் ஈடுபடும் போது, அதே போன்று வாக்கு செலுத்தும் போது என்ன மாதிரியான விதிமுறைகளில் ஈடுபடுவார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எனவே தேர்தல் ஆணையம் நேர்மையாக ஒருதலை பட்சமின்றி செயல்பட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. திமுக வேட்பாளர் விதிமீறலுக்கு அப்பாற்பட்டு தற்போது கூடுதல் ஆட்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.